له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹை பற்றி படிப்பதற்காக, அல்லாஹை பற்றி கற்றுக்கொள்வதற்காக நாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அன்பு கொள்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை படிக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா வழங்குகிறான். மையுரிதில்லாஹு பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், ரவாஹுல் புகாரி. அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவை, விளக்கத்தை அல்லாஹு தாலா வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் அவனை தொழுதுவிட்டு அவனை பற்றி பேசுவதற்கு, கேட்பதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மரர்த்தும் பிரியாதில் ஜன்னதி ஃபர்தஉ, நீங்கள் சொர்க்கத்து பூங்காக்களின்பால் கடந்து சென்றால் அதிலே நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒமா ரியாதுல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, சொர்க்கத்துடைய பூங்காக்கள் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிலகு ஸிக்ர், அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்துகிற, அல்லாஹ்வை பற்றி பேசுகிற, கேட்கிற சபைகள் தான் சொர்க்கத்தினுடைய பூங்காக்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த உலகத்தில் இருக்கிற சொர்க்கத்தினுடைய பூங்காவில் நாம் எல்லாம் அமர்ந்து அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான், உதவி செய்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அன்பினுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரமலானுடைய மாதம் வந்து ரமலானுடைய அமல்கள் எல்லாம் ஆரம்பித்து, ரமலானுக்கென்று பிரத்யேகமான அமல் கிடையாது. நாம் வளமையாக செய்கிற அமல்களை நாம் உறுதியோடு செய்ய வேண்டும். ரமலானுக்கு நோன்பு கட்டாயமாக பிடிக்க வேண்டும், ஃபர்து. கியாமுல் லைல் நாம் தொழ வேண்டும், ஜமாத்தோடு தொழலாம், தனிமையாக தொழலாம், ஜமாத்தோடு தொழுதால் அதற்கு ஒரு சிறப்பு. இப்படி அமல்களில் நாம் ஆசை வைக்கிற அளவுக்கு எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு அந்த எண்ணத்தை போட்டிருக்கிறான் என்றால், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் கன்ஸ் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய புதையல்களில் ஒரு புதையல் இந்த உலகத்தில் வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் இது. பாவத்தில் இருந்து விடுபட, நன்மை செய்வதற்கு எங்களால் சக்தி பெற முடியாது, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தாலே தவிர. அப்போ இந்த ஆழமான புரிதல் எங்களுக்கு இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கென்று பிரத்யேகமான சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது சொன்னார்கள், இதா ஜா ரமலான், ரமலானுடைய மாதம் வந்து விட்டால், இப்போ நாம் அடைந்து விட்டோம். ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா வ குல்லிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிதத்தி ஷயாத்தீன் வ ஃபி ரிவாயா வ சுல்சிலத்தி ஷயாத்தீன். இதா ஜா ரமலான், ரமலான் வந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் திறக்கப்படும். சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் திறக்கப்படும். சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் திறக்கப்படுகிற இந்த வேளையில், திறக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையில் நாம் சொர்க்கத்துக்கான நல்லறங்களை, இபாதத்துக்களை செய்கிறோம் என்றால் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்பட்டிருக்கிறது. வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த பருவகாலம் எங்களை வந்தடைகிறது. இந்த பருவகாலத்தில் இருந்து கொண்டு நாம் அல்லாஹ்வை அதிகமாக வணங்க வேண்டும், வழிபட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. இந்த சொர்க்கத்தில வாயில் 8 வாயிலும் திறந்திருக்கிறது, மீண்டும் அந்த வாயிலை திறந்து வைக்க அருள் கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரு மனிதன் உது செய்கிறான், உது செய்துவிட்டு பரிபூர்ணமான முறையில், நல்ல முறையில் உது செய்துவிட்டு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இந்த கலிமாவை
பொருளுணர்ந்து ஒருத்தர் சொல்லுகிறார். உதுவை நல்ல முறையில் செஞ்சுவிட்டு இந்த கலிமாவை சொல்கிறார், இந்த வார்த்தையை சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கஷ்டமா இது? யார் சொல்லுவாரோ என்ன செய்யணும்? பரிபூர்ணமாக உதவு செய்துவிட்டு இந்த வார்த்தை யார் சொல்லுவாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னதி ஸமானியா, அவருக்கு சுவர்க்கத்தின் 8 வாயில்களும் திறந்து வைக்கப்படும். ரமலானில் 8 வாயில் திறந்து வைக்கப்படுது. அதே மாதிரி இந்த உம்மத் ஒவ்வொரு நொடியிலும் சுவர்க்கத்தில் 8 வாயில்களையும் தனக்காக திறக்கலாம். இப்போ எப்படி அவர் சொல்லிட்டாருண்டா, அவருக்காக சுவர்க்கத்தின் 8 வாயில்களும் திறந்து வைக்கப்படும். யதுகுலு மின் ஐயிஹா ஷாஅ, அவர் விரும்பிய வாசலால் சுவர்க்கத்துக்குள்ள நுழையலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரவாஹு முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. அப்போ நாம் இந்த ரமலானில், நாம் சுவர்க்கத்தின் 8 வாயில்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த ரமலானில் நாம் நமக்கென்று சுவர்க்கத்தினுடைய வாயில்களை இன்னும் திறந்து வைக்கலாம். எல்லா காலங்களிலும் சரியாக உதவு செய்து இந்த துவாவை ஓதினால். அப்போ எனவே சொர்க்கத்தின் வாயில்களை இந்த உம்மத் ஒவ்வொரு நொடியிலும் திறக்கலாம். ரமலானில் அல்லாவாக திறந்து வைக்கிறான் என்றால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய அருள் அது. எனவே இந்த ரமலானுடைய காலத்தில் சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு முஃமினுடைய ஆசை, நான் அந்த சுவர்க்கத்துக்குள்ளே அடைய வேண்டும், அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை பெற வேண்டும், சுவர்க்கத்திலே நான் நுழைய வேண்டும், சுவர்க்கத்தில் இருக்கிற எல்லா சுகந்தங்களையும் இன்பங்களையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு உள்ளே இதயத்தில் ஆழமாக வேறுட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் அதிகமாக செய்வதற்கு முக்கியமான சில அமல்கள் இருக்கிறது. ரமலான் என்றாலே முதலாவது எங்களுக்கு வாரது நோன்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நோன்பென்றால் அல்லாஹ் சூரா பக்ராவிலே சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? லஅல்லகும் தத்தகூன், இறை உணர்வோடு நீங்கள் வாழ்வதற்கு, தக்வாவை, இறை அன்பை நீங்கள் பெறுவதற்கு, இறைவன் மீது அபரிமிதமான அன்பு கொண்டு அவன் கட்டளைக்கு அடிபணிந்து வாழ்வதற்காக அல்லாஹ் நோன்பை தந்திருக்கிறான். அப்ப ரமலானுடைய காலத்தில் நோன்பை நோக்காமல் நாம் நோன்பை தவற விடுவோமாக இருந்தால் அது நாம் செய்கிற மிகப்பெரிய பாவம், அநியாயம், எங்களோட ஆன்மாக்கு செய்கிற அநியாயம். அப்ப எனவே ரமலானுடைய காலத்தில் நாம் நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோன்பை நோன்பாக வைக்க வேண்டும். சலபு சாலிகள் சொல்வார்கள், நோன்பு சாப்பிட்டா குடித்தால் நோன்பு முறியும். இது ஃபிக்ஹுல் லாஹிர், வெளிப்படையான ஃபிக்ஹ், எல்லாருக்கும் தெரியும். ஃபிக்ஹுல் பாத்தின் ஒன்று இருக்கிறது. இமாம் அவுசாய் போன்ற அறிஞர்கள் சொல்வார்கள், ஒருவர் பொய் சொன்னால், ஒருவர் புறம் பேசினால், ஒருவர் கோல் சொன்னால் அவருடைய நோன்பு பாத்தில் ஆகிவிடும் என்ற எண்ணம் ஒரு முத்தகியுடைய மனசில் இருக்கும். மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹ் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு, ரவாஹுல் புகாரி. யார் ஒரு மனிதர் மல்லம் யதா கௌல ஸூர், பொய்யை விடவில்லையோ, வல் அமல பிஹி என்றால் பொய்யான செயல்பாடு. பொய்யான செயல்பாடுன்னா என்ன? எதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணாக இருக்குதோ அதை விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு, அவர் பசித்திருப்பதில் தாகித்திருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்ப எனவே ரமலானில் மிக இலகுவானது, நோன்பில் மிக இலகுவானது என்னவென்றால், சலபு சாலிகள் சொல்வார்கள், பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் தான். ஏன்னா எல்லாம் கஷ்டம். அப்போ பசித்து தாகித்திருப்பது எங்களுக்கு லேசு, ஆனால் எங்களுக்கு கஷ்டமாகிற அதுதான். அது மட்டும் தான் நோன்புண்டு நான் நினச்சி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சோதரர்களே, அதுவல்ல. எங்களுடைய சிந்தனை நோன்பு வைக்க வேண்டும் அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து. எங்களுடைய பார்வைகள் ஹராமானவற்றிலிருந்து நோன்பு வைக்க வேண்டும். எங்களது கேள்விகள், எங்களுடைய செவிப்புலன்கள் ஹராமானவற்றிலிருந்து நோன்பு வைக்க வேண்டும். எங்களுடைய உடலின் உதிரி பாகங்கள் நோன்பு வைக்க வேண்டும். உள்ளமும் நோன்பு வைக்க வேண்டும், உடலும் நோன்பு வைக்க வேண்டும், கல்பும் நோன்பு வைக்க வேண்டும், சிந்தனையும் நோன்பு வைக்க வேண்டும். எல்லா உடல் உறுப்புகளும் நோன்பு வைத்து
கல்பால் அல்லாஹ்வை நாடி செல்லுகிற, உள்ளத்தால் அல்லாஹ்வை நாடி செல்லுகிற உள்ளமாக எங்களுடைய உள்ளம் இருக்குமாக இருந்தால் அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஈமானோடு, அல்லாஹ் மீது ஆழ்ந்த விசுவாசத்தோடு, அல்லாஹ்வை விசுவாசித்து சரியான கொள்கையில் அகீதாவில் இருந்து அவர் நோன்பு வைக்க வேண்டும். ரெண்டாவது வஹ்திசாபன், நன்மை ஆதரவு வைத்து. இப்போ முதலாவது ஈமானன் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுக்காக மாத்திரம் தெளிவான கொள்கையிலிருந்து நோன்பு வைக்கிறார். வஹ்திசாபன், நன்மை ஆதரவு வைத்து. இது அஸ்ஸுன்னா, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நன்மை ஆதரவு வைக்கிறேன்டா சுன்னாவை செஞ்சாதான் நன்மை ஆதரவு வைக்கலாம். இருக்கிற பிதஅத்தை எல்லாம் நோன்புக்குள்ள கொண்டு போட்டால் எப்படி இஹ்திசாபன் வரும்? நன்மை எப்படி ஆதரவு வைப்பார்? எனவே ஈமானன் லா இலாஹ இல்லல்லாஹ், இஹ்திசாபன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த ரெண்டு அடிப்படையும் கொள்கை, இந்த தௌஹீதோடு நோன்பு வைத்தால் அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்படி இல்லாமல் அவர் ஷிர்க்கு செஞ்சு போட்டு பிதஅத்தை செஞ்சால், வெளிப்படையாக தர்ஜமா செய்கிற மாதிரி ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைத்தால் முன்பாவம் மன்னிக்கப்படும். இந்த ஹதீஸை அகீதாவோடு இணைத்து பாருங்கள், நோன்பையும் அகீதாவையும் இணைத்து பாருங்கள். தௌஹீதோடு நோன்பு வைத்தால் முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். ஷிர்கோடு பிதஅத்தோடு நோன்பு வைத்தால் முன்பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? எல்லாம் அழிஞ்சு போகும். புரியுதா உங்களுக்கு? ஈமானன் நம்பிக்கை, ஈமான் என்றால் அத்தௌஹீத், ஈமானோடு உறுதியான கொள்கையோடு உறுதியான நம்பிக்கையோடு எல்லா வகையிலும் அல்லாஹ்வை அறிந்து அவனுக்காக நோன்பு வைக்கிற. இஹ்திசாபன், ஒருவர் பிதஅத் செய்கிறார், பிதஅத் செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல எப்படி கூலியை கேட்பார்? எப்படி நன்மை ஆதரவு வைப்பார்? வஹ்திசாபன் அல சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையில். அப்ப எனவே மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், ஒன்று எங்களுடைய உடல் உறுப்புகள், எங்களுடைய உள்ளம், சிந்தனை எல்லாம் நோன்பு பிடிக்கணும். ரெண்டாவது நாங்கள் சரியான கொள்கையில் இருந்து நோன்பு பிடிக்க வேண்டும். ஒருவர் நோன்பு வைக்கிறார், சமாதிகளுக்கு சஜதா செய்கிறார் என்றால் நோன்புல என்ன பிரயோசனம்? ஒருவர் நோன்பு வைக்கிறார், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்காம கபறுகளிடத்தில் பிரார்த்தித்தால் என்ன பிரயோசனம்? அவர் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படாது. எப்படி மன்னிக்கப்படும்? அப்ப எனவே தெளிவான கொள்கையிலிருந்து நோன்பு வைத்தால் அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமலானில் நாங்கள் எங்கள் அகீதாவை நாம் சரிபார்த்து சுன்னாவின் அடிப்படையில் நோன்பு நோற்றால் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதற்குத்தான் அல்லாஹ் இந்த ரமலானை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காகத்தான் இந்த நோன்பை அறிமுகப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள் இந்த செய்தியை, ஈமானோடு இஹ்திசாபோடு நோன்பு வையுங்கள். எனவே ரமலானில் அதிகமாக நேர்த்தியாக ஒழுங்காக ஒழுங்குமுறைப்படி நிறைவேற்றுகிற வணக்கமாக நோன்பை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நோன்பில் நாம் சரியான அடிப்படையில் நாம் நோன்பை பிடிக்க வேண்டும், நோன்பில் செயல்பட வேண்டும். இந்த நோன்பில் நோக்கிற பொழுது, நோன்பு துறக்கிற பொழுது, இந்த நோன்பில் இடைப்பட்ட காலங்களில் வீணான செயல்களில் ஈடுபட்டு நோன்பை நாம் பாழாக்கிவிடக்கூடாது என்பதில் கரிசனையோடு இருக்கிற நாம் பிதஅத்துகளிலும் அதை விட்டு ஒதுங்கிறதுல சரியா இருக்கணும், கரிசனையோடு இருக்கணும். அதுக்குள்ள போய் நுழைஞ்சிடக்கூடாது. எல்லாரும் செய்கிறாங்களே நாங்களும் செய்வோம், அல்லது எல்லா உலமாக்கள் தானே மௌலைமார்கள் தானே சொல்லித்தாராங்க என்று சொல்லி நாம் அந்த பிதஅத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் எங்களுடைய அமல்களுக்கு ஒரு காலமும் கூலி கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செஞ்சால் நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க மாறு செய்யறது ரெண்டு விதத்துல மாறு செய்யலாம். ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாததை நாங்களா கற்பனை பண்ணி செய்யறதும் இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை அப்படியே ஒதுங்கி செய்யாம போறதும் இருக்குது. குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா இல்லா மன் அபா கீல வமன் யஅபா யா ரசூலல்லாஹ் கால மன் அதானி தகலல் ஜன்னா வமன் அஸானி ஃபகத் அபா. ரவாஹுல் புகாரி. என்னுடைய உம்மத்தில் எல்லாம் சொர்க்கம் செல்வார்கள், என் உம்மத்தில் எல்லாம் சொர்க்கம் செல்வார்கள் இல்லா மன் அபா, மறுத்தவனை தவிர. கீல வமன் யஅபா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை மறுத்தவன் யார்? கால மன் அதானி தகலல் ஜன்னா, எனக்கு கட்டுப்பட்டவன் சொர்க்கம் செல்வான். வமன் அஸானி ஃபகத் அபா, எனக்கு மாறு செய்தவன் மறுத்தவனாவான். இந்த மறுத்தவன் யார்? ரெண்டு விதத்தில் மறுப்பான். ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராதை அவனது மனோ இச்சையின் அடிப்படையில் செய்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்வான். இன்னொன்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததை விட்டு மாறு செய்வான். இந்த ரெண்டு பேரும் நரகவாதிகள் தான். குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா, எல்லாரும் சொர்க்கம் போவாங்க. இல்லாம நபா,
விதிவிலக்காக இவர்களை தவிர, மறுக்கிறவர்களை தவிர. எனவே ரமதான் நோன்பு வைக்கிற மாதம். நோன்பை சரியான கொள்கையிலிருந்து சரியான